நாமத்தாலே வாழ்த்துக்களை வரவேற்றுக் கொள்கிறேன். தேவனாகிய ஒவ்வொருவரையும் அவர் ஆசீர்வதிப்பாராக. அப்படியே நாம் தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான் என்று சொல்லி தொடர்ந்து தியானித்துக் கொண்டு வருகிறோம். முதலில் பார்த்தோம், இருதயத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். இரண்டாவது, ஆராதனை நம்முடைய தொழுகையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். கடந்த வாரத்தில் பார்த்தோம், வார்த்தையில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லி நாம் 3 காரியங்கள் குறித்து தியானித்தோம். இந்த நாளில் வாங்கியோடு கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். சங்கீதங்களின் புத்தகம் 145வது அதிகாரம் அதில் உள்ள 18வது வசனத்தை வாசியுங்கள். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் ஜெபத்தில் உண்மை உள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லேலூயா. நம்முடைய ஜெபத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். தாவீது இந்த சங்கீதத்தை ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் சங்கீதமாக, ஸ்தோத்திரம் செலுத்துகிற ஒரு சங்கீதமாக இந்த சங்கீதத்தை அங்கே தாவீது எழுதுகிறவராக இருக்கிறார். தாவீது கடைசியாக எழுதின சங்கீதம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவருக்கு நன்றி செலுத்தும் விதமாக, ஸ்தோத்திரம் செலுத்தும் விதமாக, எல்லா ஆபத்துகளில் இருந்தும் எல்லா இக்கட்டுகளில் இருந்தும் ஆண்டவர் தன்னை விடுவித்ததற்காக ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி எழுதினதான சங்கீதம் தான் இந்த 145வது சங்கீதம். சங்கீதம் 4:1, சங்கீதம் 18:6 இந்த வசனங்கள்ல அங்கே நாம் பார்க்கிறோம். தாவீது நெருக்கத்தில் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டேன், ஆண்டவர் என் விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு செவி கொடுத்தார். எல்லா நெருக்கத்தில் இருந்தும் எல்லா ஆபத்துகளில் இருந்தும் எல்லா பாடுகளில் இருந்தும் என்னை விடுவித்தார், என்னை பாதுகாத்தார் என்று சொல்லி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தும் விதமாக இந்த சங்கீதத்தை தாவீது அங்கே எழுதுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீதுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராய் இருந்தார். அல்லேலூயா. தானியேல் 6:10 பார்க்கிறோம். தானியேல் 3 வேளை என்ன செஞ்சார்? 3 வேளையும் அவர் ஜெபம் பண்ணினார் என்று சொல்லி நாம் வேதத்தில் பார்க்கிறோம். இன்னும் ஒரு சில மனிதர்களை குறித்து பார்க்கிறோம். இன்னொன்று கூட வேதாகமத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். 1 ராஜாக்களின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் அதில் உள்ள 41, 42, 43 வசனத்தை வாசியுங்கள். பின்பு எலியா ஆகாபை நோக்கி, பெரும் மலையின் இரைச்சல் அங்கே கேட்க போகிறது. கர்மேல் பர்வதத்தின் மேல் ஏறி தரையிலே பணிந்து தன் முகம் தன் முழங்காலில் பட குனிந்து தன் ஊழியக்காரனை நோக்கி, நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்று நீ இன்னும் 7 தடவை போய் பார் என்றால், சமுத்திரத்திலிருந்து ஒரு மனுஷனுடைய உள்ளங்கை அத்தனை சிறிய மேகம்
மழை உம்மை தடை செய்யாதபடிக்கு ரதத்தை பூட்டி போய்விடும் என்று சொல்லியிருந்தான். இங்கே எலியா தீர்க்கதரிசியை குறித்து பார்க்கிறோம். இந்த ஆகாப் ராஜா இஸ்ரவேல் தேசத்தை அவன் அரசாட்சி செய்து கொண்டிருக்கிறான். வடக்கு இஸ்ரவேல் தேசம் சமாரியாவை தலைநகராக கொண்ட இந்த வடக்கு இஸ்ரவேல் தேசத்தை இந்த ஆகாப் ராஜா ஆட்சி செய்து கொண்டிருக்கிறார். இது எலியா தீர்க்கதரிசி போகிறான். அங்கே 450 பாகால் தீர்க்கதரிசிகள் இருக்கிறார்கள். 400 விக்கிரக தோப்பு தீர்க்கதரிசிகள் என்று சொல்லி 850 தீர்க்கதரிசிகள் அங்கே நின்று கொண்டிருக்கிறார்கள். எல்லா ஜனங்களுக்கு முன்பதாகவும் இந்த எலியா ஒருவர் மாத்திரம் போய் நின்று கொண்டு, கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்று, எந்த மட்டும் 2 நினைவுகளால் குந்தி குந்தி நடப்பீர்கள் என்று சொல்லி ஜனங்களை எச்சரிக்கிறான். இப்ப அந்த 850 தீர்க்கதரிசிகளும் பாகால் தான் தெய்வம் என்பதை நிரூபிப்பதற்காக அங்கே பலிபீடத்தை கட்டுகிறார்கள். ஒரு காளையை கொண்டு வந்து அதை துண்டு துண்டாக வெட்டி அந்த பலிபீடத்தின் மேல் வைத்து, எங்கள் பாகால் தெய்வம் இந்த பலிபீடத்தின் மேல் இருக்கிற பலியை எல்லாம் பட்சித்துக் கொள்ளும் என்று சொல்லி 850 தீர்க்கதரிசிகளும் நின்று தங்கள் தெய்வத்தை கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். காலையில் இருந்து மத்தியானம் வரையிலுமாக இந்த பாகால் தீர்க்கதரிசிகள் எல்லாரும் அந்த தெய்வத்தை நோக்கி கூப்பிடுகிறார்கள். கத்தியினாலும் ஈட்டினாலும் தங்கள் சரீரத்தை கிழித்து ரத்தத்தை வர வைத்து தங்கள் தெய்வத்தை நோக்கி கூப்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஆனா இந்த தெய்வம் வரவும் இல்லை, பலிபீடத்தின் மேல இருக்கிற பலிகளை என்ன செய்யல, நாம் பட்சித்து எடுக்கவும் இல்லை. இப்போ எலியா தீர்க்கதரிசி என்ன செய்கிறார் பாருங்களேன். அதே 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36வது வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் பாருங்க. அந்தி பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து, ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலே நீரே தேவன் என்றும் நான் உடைய ஊழியக்காரன் என்றும் நான் இந்த காரியங்களை எல்லாம் உடைய வார்த்தைப்படி செய்வேன் என்றும் இன்றைக்கு விளங்க பண்ணும். கர்த்தாவே, நீ தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டவர்களும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்தில் இருந்து அக்கினி இறங்கி அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. ஜனங்கள் எல்லாரும் இதை கண்டபோது முகம் கொப்புற இருந்து கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்றார்கள். இப்போ எலியா ஆண்டவரை நோக்கி என்ன செய்கிறாரு? என்னை கேட்டவர்களும் கர்த்தாவே, என் ஜெபத்தை கேட்டவர்களும் கர்த்தாவே என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி அவர் உண்மையாய் விண்ணப்பம் பண்ணினார். எலியா தீர்க்கதரிசி 850 பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக நின்று கொண்டு, அவன் ஒருவர் மாத்திரம் நின்று கொண்டு ஆண்டவரை நோக்கி அவன் கூப்பிடுகிறான். தேவனை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, என் ஜெபத்தை கேட்கணும் என்று சொல்லி ஆண்டவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணான். வானத்தில் இருந்த அக்கினி இறங்கினது. பலிபீடத்தில் இருந்த பலிகளை எல்லாம் அங்கே பட்சிக்க செய்தது. இப்ப இஸ்ரவேல் தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் பாகாலை தெய்வமாய் வணங்கி கொண்டிருந்த இந்த வடக்கு இஸ்ரவேல் தேசத்தில் இருந்த எல்லா ஜனங்களும் கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி அங்கே முழக்கம் விட்டாங்க. இப்ப எலியா தீர்க்கதரிசி போகிறாங்க. ஆகாம் ராஜாவின் இடத்தில் போய் சொல்றான், நீ ஒரு ரதத்தை கூட்டிட்டு அரண்மனைக்கு நீ போ, பெரும் மலையில் இரைச்சல் வருகிறது என்று சொல்லி ஆகாம் ராஜாவை எச்சரித்துட்டு இந்த எலியா தீர்க்கதரிசி தன் முகம் தன் முழங்காலில் படக்கூடிய அளவிற்கு
அளவிற்கு ஒரு வேதனையான ஜெபத்தை இந்த எலியா தீர்க்கதரிசி அங்கே ஏறெடுக்கிறார். அல்லேலூயா. நாம அப்படி ஜெபம் பண்ணியிருக்கிறோமா? தன் முகம் தன் முழங்கால என்ன செய்யலாம் படக்கூடிய அளவுக்கு குனிந்து நின்று இது எலியா தீர்க்கதரிசி ஜெபம் பண்றான். ஆகாப் ராஜாட்ட சொல்லிட்டான், மழை வருது, ரதத்தை முன்னிட்டு நீ என்ன செய் போ அப்படின்னு சொல்றான். தன் வேலைக்காரன் அனுப்பி பார்க்க சொல்றான். அங்க என்ன இல்லை, மழை வரட்டா என்ன இருக்கணும், மேகம் இருக்கணும், மேகம் இல்லை. இப்படி அவன் ஏதாவது தரம் போய் பார்க்கும் போது எவ்வளவு மேகம் இருந்துச்சா, உள்ளங்கை அளவு மேகம் தான் அங்க இருந்துச்சான். இந்த எலியா தீர்க்கதரிசியினுடைய ஜெபத்தினால உள்ளங்கை அளவு மேகம் வருது. 45வது வசனத்துல பாருங்களேன். அதற்குள்ளாக வானம் மேகங்களினால் காற்றினாலும் கருத்து பெருமழை உண்டாயிற்று. ஆகாப் ரதத்தில் ஏறி இஸ்ரேலுக்கு போனார். அப்போ இந்த எலியா தீர்க்கதரிசி உண்மையாக அவர் ஜெபித்ததுனால தன் முகம் முழங்காலில் படக்கூடிய அளவிற்கு ஒரு வேதனையான ஒரு ஜெபத்தை இந்த எலியா தீர்க்கதரிசி ஏறெடுத்தார். அந்நிய தெய்வத்தை வழிபட்ட பாகால் தீர்க்கதரிசிகளுக்கு முன்பதாக கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி இந்த எலியா தீர்க்கதரிசி அங்கே காட்டினார். அங்கே ஜெபம் உண்மையான ஒரு ஜெபமாக இருந்ததுனால அந்த ஜெபத்தை கேட்டார். பலிபீடத்தில் இருந்த பலிகளை பட்சிக்க செய்தார். உள்ளங்கை அளவு மேகத்தை கொண்டு ஒரு பெரும் மலையை ஆண்டவர் கொண்டு வந்தார். இன்றைக்கு நம்முடைய ஜெபம் உண்மையான ஒரு ஜெபமாக இருக்கிறதா? தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். லூக்கா 18ஆம் அதிகாரத்தில் லூக்கா 18ஆம் அதிகாரம் அதில் 7வது வசனத்தை வாசியுங்கள். தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களாகிய தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் விஷயத்தில் நீடிய பொறுமை உள்ளவராயிருந்து அவர்களுக்கு நியாயம் செய்யாமல் இருப்பார்கள். இங்கே பார்க்கிறோம், இரவும் பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அங்கே நாம் பார்க்கிறோம், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்பதற்காக உவமையாக அங்கே ஆண்டவர் இந்த வார்த்தையை அங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஒரு பட்டணத்துல ஒரு விதவை பெண் இருக்கிறார். அவருக்கும் பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்களுக்கும் ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சண்டை. இப்போ அந்த விதவை பெண் அந்த பட்டணத்துல இருக்கிற நியாயாதிபதி, அவன் எப்படிப்பட்ட மனுஷனா? ஆண்டவருக்கும் கீழ்ப்படிய மாட்டான், மனுஷருக்கும் கீழ்ப்படிய மாட்டான். அப்படி அநீதி உள்ள ஒரு நியாயாதிபதியாக அவன் இருக்கிறான். இப்போ இந்த விதவை பெண் ஒவ்வொரு நாளும் டெய்லி போய் அவனை என்ன செய்யறான், நீ எனக்கு நியாயம் தீர்த்து கொடு, என் வழக்கை விசாரிச்சு எனக்கு நியாயம் தீர்த்து கொடு. பக்கத்து வீட்டுல ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு சண்டை, அதற்கு வழக்கை விசாரிப்பதற்காக சொல்றேன். இப்போ டெய்லி போய் தொந்தரவு பண்ணதுனால அந்த மனுஷன் என்ன சொல்றான் பாருங்க. 5வது வசனத்துல பாருங்க, இந்த விதவை என்னை எப்போதும் தொந்தரவு செய்கிறபடியினால் இவள் அடிக்கடி வந்து என்னை அடக்காதபடிக்கு இவருக்கு நியாயம் செய்ய வேண்டும் என்று தனக்குள்ளே சொல்லிக் கொண்டார். பின்னும் கர்த்தர் அவர்களை நோக்கி, அநீதியுள்ள அந்த நியாயாதிபதி சொன்னதை சிந்தித்து பாருங்கள். அநீதி உள்ள நியாயாதிபதியே டெய்லி தன்னை நோக்கி வந்து கூப்பிடுகிற அந்த பெண்ணுக்கு நியாயம் செய்யணும்னு தன் என்ன செஞ்சாரா, நினைச்சாரா?
அடுத்தாரு சொல்றாரு, தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருப்பார். உண்மையாய் அவரை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்கிறவராக இருக்கிறார், நியாயம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. அடுத்தால ஒரு ஜெபத்தை குறித்து சொல்றாரு பாருங்க, 10வது வசனத்துல பாருங்க, 2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள் அப்படின்னு சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஒருத்த பரிசேயன், இன்னொருத்த ஆயக்காரன். பரிசேயன் என்ன செய்கிறான்? தன்னைத்தானே உயர்த்துகிறார். நான் வாரத்துல 2 தடவை உபவாசம் இருக்கிறேன், நான் தசம பாகம் கொடுக்கிறேன், நான் அப்படி இருக்கிறேன் இப்படி இருக்கிறேன் சொல்லி தன்னைத்தானே உயர்த்தி தன்னைத்தானே மேன்மைப்படுத்துகிற ஒரு மனுஷனா இருக்கிறான். ஆனா இந்த ஆயக்காரன் என்ன செய்கிறான்? தன் கண்களை வானத்திற்கு ஏறெடுக்க துணியாமல் தன் மார்பிலே அடித்துக் கொண்டு, தேவனை பாவியாகிய கிருபையால் இரு என்று சொல்லி அங்கே ஆண்டவரை நோக்கி அவன் விண்ணப்பம் பண்ணுகிறான். தன் பாவத்தை அறிக்கை செய்து தன்னை தாழ்த்தி ஆண்டவரை நோக்கி அவன் ஜெபிக்கிறான். இப்ப ஆண்டவர் என்ன பதில் சொல்றாரு? பரிசேயன் அல்ல, இந்த ஆயக்காரனே நீதிமானாக்கப்பட்டவனாக போனான்னு சொல்லி உனக்கு அங்கே பதில் கொடுக்கிறதை நான் பார்க்கிறோம். நீங்களும் நானும் ஆண்டவரை நோக்கி நாம் உண்மையாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? தானியேல் 3 நேரமும் என்ன செஞ்சாரா? ஜெபம் பண்ணாரா? இந்த லூக்கா 18:7 பார்க்கிறோம், தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வாரா? நியாயம் செய்கிறார், பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறாரா? நம்முடைய ஜெபம் உண்மையான ஒரு ஜெபமாய் இருக்கிறதா? நம்முடைய ஜெபம் ஆண்டவருக்கு பிரியமுள்ள ஒரு உண்மையான ஜெபத்தை நாம் செய்கிறவர்களாய் இருக்கிறோமா? மத்தேயு எழுதின சுவிசேஷம் கூட வேதாகமத்தை திருப்புங்கள். மத்தேயு எழுதுறதான சுவிசேஷம் 6வது அதிகாரம், அதில் உள்ள 5-6 வசனத்தை வாசியுங்கள். நீ ஜெபம் பண்ணும்போது மாயக்காரரை போல் இருக்க வேண்டாம், மனுஷன் காணும்படியாக அவர்கள் ஜெப ஆலயங்களிலும் வீதிகளிலும் சந்திகளிலும் நின்று ஜெபம் பண்ண விரும்புகிறார்கள். அவர்கள் தங்கள் பலனை அடைந்து தீர்ந்ததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். ஜெபம் பண்ணும்போது ஒரு கதவை பூட்டி அந்த இடத்தில் இருக்கிற ஒரு பிதாவை நோக்கி ஜெபம் பண்ணு. அந்த இடத்தில் பார்க்கிற ஒரு பிதா உனக்கு வெளியரங்கமாய் உனக்கு என்ன செய்வாரா? பலனளிப்பாரா? இப்படிப்பட்ட ஒரு உண்மையான ஜெபத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எல்லாருக்கும் ஒரு ஜெபத்தை கற்றுக் கொடுக்கிறார். அந்த 9வது வசனத்துல இருந்து பாருங்களேன், நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே. ஆண்டவர் கற்றுக் கொடுத்ததான ஒரு ஜெபம். இந்த ஜெபத்தை நாம டெய்லி ஏறெடுப்போமா? டெய்லி இந்த ஜெபத்தை நாம் சொல்லுகிறவர்களாய் இருக்கிறோமா? ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததான ஒரு ஜெபம். நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கும்? ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி பெருசா இருக்கும். அப்படிதானே? ஆண்டவரே எனக்கு அதற்காக எதற்காகவும், என் பிள்ளைகளுக்கு அதற்காக எதற்காகவும் என் ஆசீர்வதி, அதை செய்யும் இதை செய்யும் என்று சொல்லி ஒரு பெரிய ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரியே நம்முடைய ஜெபம் இருக்கும். அப்படிதானே? பக்கத்து வீட்டுக்காரன் என்னென்ன போனாலும், எதிர்த்த வீட்டுக்காரன் என்னென்ன போனாலும், நான் நல்லா இருக்கணும், என் பிள்ளைகள் நல்லா இருக்கணும். இதுதான் நம்முடைய ஜெபமா இருக்கும். ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுத்ததால் இந்த ஜெபத்தை டெய்லி என்ன செய்யணும்? சொல்ல வேண்டும்.
ஜெபம்னா என்ன தெரியுமா? நீங்களும் நானும் நம்முடைய தேவைகளுக்காக மாத்திரமே ஆண்டவரை ஜெபம் பண்ணிட்டு அப்படிதானே மகால் போட்டோட அதை மட்டும்தான் சொல்லுவோம். ஜெபம் அப்படின்னாலே நான் ஏற்கனவே சொல்லி இருக்கிறேன், ஒன்று ஆண்டவருடைய ராஜ்யம் கட்டப்படுவதற்காக, பரலோக ராஜ்யம் கட்டப்படுவதற்காக நான் என்ன செய்யணும் ஆண்டவரே? நம்முடைய ஜெபத்துல இருக்க வேண்டிய ஒரு காரியம் என்னன்னா, ஆண்டவரே உமக்காக நான் என்ன செய்ய வேண்டும்? பவுல் கேட்கிறார் இல்லையா, பவுலே என்னை அப்பா நீ துன்பப்படுத்துற, முள்ளில் உதைக்கிறது கடினமா, நீ துன்பப்படுத்துற இயேசு நானே அப்படின்னு சொல்றாரு. இப்ப அவர் என்ன சொல்றாரு? ஆண்டவரே நான் என்ன செய்ய சொல்லுங்க, சித்தமா இருக்கிறீர். அதுதான் ஜெபம். இன்னைக்காவது ஆண்டவர் பற்றி கேட்கிறோமா? நான் என்ன செய்வதற்கு நீ சித்தமா இருக்கிறீர் ஆண்டவரே, உங்க சித்தத்தை ஏன் மூலமா நிறைவேற்றும் அப்படின்னு என்னைக்காவது கேட்கிறோமா? அதுதாங்க ஜெபம். அதுதான் ஜெபம். நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறேன், இந்த பூமியில நான் எப்படி பரிசுத்தமா வாழணும் எனக்கு கற்றுத்தாரும் ஆண்டவரே அப்படி கேட்டுக்கோமா? அதுதாங்க ஜெபம். ஷாப்பிங் லிஸ்ட் மாதிரி பெருசா சொல்றது இல்லை. நீ என்னை வைத்து என்ன செய்வதற்கு சித்தமா இருக்கிறீர் என்று சொல்லி நீங்களும் நான் அவரிடத்துல கேட்கணும். இதன் மூலமா என்ன செய்ய விரும்புகிறீர் என்று சொல்லி ஆண்டவரிடத்துல கேட்க வேண்டும். அதுதான் ஜெபம். இந்த உண்மையான ஜெபத்தை நீங்களும் நானும் ஏறெடுக்கிறவர்களாக இருக்கணும். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்கிறது, முன்னே தூரமாய் இருந்த நீங்கள் இப்பொழுது கிறிஸ்து இயேசுவுக்குள் கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே சமீபமானீர்கள். தூரத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டா கேட்குமா? தூரத்துல ஒருத்தர் நிக்கிறாரு கூப்பிட்டா கேட்குமா? கேட்காது. பக்கத்துல இருக்கிறவங்களை கூப்பிட்டா என்ன செய்யும்? கேட்போம். வசனம் என்ன சொல்லுது? உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அப்ப அவருக்கு சமீபமா நீங்களும் நானும் போகணும்னா எபேசியர் 2:13 என்ன சொல்லுது? இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தத்தினால நம்முடைய பாவம் கழுவப்பட்டவர்களாய் இருக்கும்போது அவருக்கு சமீபமா போய் நிக்கிறோம். இப்போ நீங்களும் நானும் உண்மையா அவரை நோக்கி கூப்பிடும்போது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய பாவம் கழுவப்பட்டவர்களாக இயேசு கிறிஸ்துவினுடைய இரத்தம் சகல பாவங்களையும் கழுவி சுத்திகரிக்கிறதா இருக்கிறது. அவருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நீங்களும் நானும் பரிசுத்தமாய் வாழ்ந்து அந்த ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது நம்முடைய ஜெபத்திற்கு அவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிறவர்களுக்கு கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். நம்முடைய ஜெபத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. கடமைக்காக ஏனோ தானோ வென்று வெளியரங்கமாக அல்ல, அந்தரங்கத்தில் ஆண்டவரை நோக்கி உண்மையாய் கூப்பிடுகிறவர்களாய் இருக்கிறோமா? அப்படி உண்மையான ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார். அல்லேலூயா. அப்போ நம்முடைய ஜெபத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அல்லேலூயா. உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதத்தை பெறுவான்.
இருதயத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய தொழுகையில், ஆராதனையில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தையில், நாம் பேசுகிற வார்த்தையில் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். நான்காவது, நம்முடைய ஜெபத்தில் நாம் உண்மை உள்ளவர்களாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. இரவும் பகலும் ஆண்டவரை நோக்கி நாம் உண்மையாய் ஜெபிக்கிறவர்களாய் இருக்கிறோமா? நம்முடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் கொடுக்கிறவராய் இருப்பார். அல்லேலூயா. அப்படியே இருக்கிற இடத்துல முழங்கால் படியிட போகிறோம்.